மீனராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மீன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மீனராசி பலனுக்குள் போகலாமா? நவகிரகங்களின் பேரருள் உங்கள் அனைவர் வாழ்விலும் தடையின்றி பெருகட்டும். உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் உங்கள் குடும்பத்தின் கனவுகளும் நிறைவேற அந்த பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. மங்களங்கள் பெருகி உங்கள் வாழ்வில் உள்ள பொருளாதார இருள் நீங்கி வெற்றி எனும் பேரொருள் வீச அந்த ஈசனின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. கடல் போன்ற ஆழமான சிந்தனை கொண்டவர்களே, மற்றவர்களுக்காகவே தன் வாழ்நாள் அர்ப்பணிக்கும் தாராள குணம் கொண்டவர்களே, உங்களிடம் பேசவே நான் இத்தனை காலம் காத்திருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் படும் அந்த பொருளாதார சிக்கல்கள், உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காத ஏக்கம், எப்போதுதான் என் வாழ்வில் ஒரு நிம்மதியான நிலை வரும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கும் அந்த வேதனை, இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகளாக நான் உணர்கிறேன். மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போது ஒரு மிக முக்கியமான சஞ்சாரத்தில் இருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய குபேர யோகத்தை உருவாக்க போகின்றன. இது ஏதோ சாதாரண ஜோதிட கணிப்பு அல்ல. உங்கள் ராசிக்குரிய தனஸ்தானம் எனப்படும் 2வது வீட்டின் கதவுகள் பிரபஞ்சத்தின் பேரர்களால் அன்று திறப்பட போகின்றன. நீங்கள் பல வருடங்களாக சுமந்து வரும் கடன் சுமை, வராத பாக்கி, பணம் கையில பணம் தங்காத நிலை, தொழிலில் இருந்த தேக்க நிலை அத்தனையும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பொருளாதார மாற்றம் என்பது திடீரென்று நிகழ்வதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உருவாகும் கிரகங்களின் கூட்டி முயற்சியில் விளைவது. அந்த தருணம் இப்போது உங்கள் மீன ராசிக்கு கனிந்து வந்துவிட்டது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வெறுமனே பலன்கள் மட்டுமல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ரகசிய சூத்திரங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு சிறிய மாற்றம் உங்கள் பணப்பையை நிரப்பப் போவது எப்படி, மற்றும் உங்கள் தொழில் கூட்டாளிகளின் ஆதரவு பெருகி உங்கள் வருமானம் பல மடங்கு உயரப்போகும் அந்த 8 வழிகள் என்ன. 48 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான பொருளாதார நிறைவை நீங்கள் அடைந்து விடலாம். உங்கள் வாழ்க்கையில் வறுமை என்பது ஒரு பழைய பாதையாக மாறப்போகிறது. நீங்கள் வெற்றியின் உச்சத்தை தொடப்போகும் அந்த பயணத்தின் முதலடி இப்போது இங்கிருந்து தொடங்குகிறது. நீங்கள் தயாராக உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த பொற்காலத்தை தழுவ நீங்கள் ஆயத்தமாக வாருங்கள். மீனராசிக்கான அந்த ரகசிய பொருளாதார பயணத்தை இந்த பிரம்மாண்டமான தொடர் மூலமா நாம் இணைந்து தொடங்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்க தொடங்கும் முன் ஒரு உண்மையை மிக தெளிவா பகிர விரும்புகிறேன். ஜோதிடம் பார்க்கிறீர்கள், பல்வேறு கணிப்புகளை கேட்கிறீர்கள். ஆனால் சொல்லப்பட்ட தேதிகளில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழாத போது உங்களுக்கு ஏற்படும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் நான் முழுமையாக உணர்கிறேன். இவ்வளவு சொல்லியும் ஏன் மாற்றங்கள் நடக்கவில்லை என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவது மிக இயல்பானது. இதை நான் ஒருபோதும் தவறாக கருத மாட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கோள்களின் சஞ்சாரம் என்பது ஒரு விரிவான பிரபஞ்ச இயக்கம். ஒரு பொதுவான ஜோதிட கணிப்பு என்பது அந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பொதுவான வழிகாட்டுதலையே வழங்கும். உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு, தசா புத்திகள் மற்றும் கர்ம வினைகளின் ஆழம் ஆகியவை மாறும்போது பலன்கள் கிடைப்பதில் கால இடைவெளிகள் ஏற்படுவது இயற்கையானது. ஒருவருக்கு உடனே பலன் கிடைக்கும், இன்னொருவருக்கு சில நாட்களில் அதன் தாக்கம் தெரியும். எனவே ஏன் நடக்கவில்லை என்ற கேள்வியை தாண்டி எப்போது நடக்கும் என்ற தேடல் நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நான் இங்கே பகிரப்போகும் இந்த 8 பகுதிகளும் உங்கள் ராசிக்குரிய பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் பக்கம் திறப்பும் திருகுகோள். இந்த தகவல்களை வெறும் செய்திகளாக பார்க்காமல் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களுக்காக ஒரு முன்னேற்பாடாக கருதுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையுடன் இந்த பயணத்தை தொடங்கினால் பிரபஞ்சத்தின் அருள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்வதை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். வாருங்கள், அந்த 8 பகுதிகளின் ஆழமான ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் விரிவாக ஆராய்வோம். பகுதி 1, தனஸ்தானத்தின் ரகசிய கதவுகள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆணை. மீனராசி சொந்தங்களே, காலம் என்பது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம். ஆனால் சில காலங்கள் மட்டும் ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி எழுதும் வல்லமை கொண்டவை. அந்த வரிசையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெறும் நாள் அல்ல,
அது உங்கள் வாழ்வின் பொருளாதார தடைகளை உடைக்கும் ஒரு தெய்வீக திறவுகோல். உங்கள் ராசி மண்டலத்தின் அந்த 12வது வீடான மீனம் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டப் போகிறது. பல ஆண்டுகளாக, ஏன் பல தசாப்தங்களாக மீனராசிக்காரர்கள் ஒரு விதமான பொருளாதார சுழற்சிக்குள்ளேயே சிக்கியிருக்கிறீர்கள். அதாவது பணம் வருகிறது, ஆனால் ஒரு தண்ணீரை போல உங்கள் கைகளில் நிற்காமல் வெளியேறுகிறது. இதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானின் சுழற்சி மற்றும் உங்கள் ரணஸ்தானமான 2ஆம் வீட்டின் மீது விழுந்திருக்கும் ஒரு மறைமுகமான நிழல். ஆனால் அதிகாலை 4:30 மணிக்கு அந்த நிழல் முழுமையாக விலகத் தொடங்குகிறது. வானமண்டலத்தில் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் இணையத் தொடங்கும் அந்த தருணம் உங்களின் நிதி மேலாண்மையை சீரமைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை சேமித்த ஆனால் பயனளிக்காத ஒவ்வொரு ரூபாயும், நீங்கள் செய்த ஒவ்வொரு தியாகமும் இப்போது வட்டியும் முதலுமாக திரும்புவதற்கான சூழலை இனி உருவாக்கும். ஏன் நீங்கள் இத்தனை காலம் கஷ்டப்பட்டீர்கள்? மீனராசிக்கு இயல்பாகவே கொடுக்கும் குணம் அதிகம். நீங்கள் மற்றவர்களின் கஷ்டத்தை பார்க்கும்போது உங்கள் கஷ்டத்தை மறந்துவிட்டு உதவி செய்ய துணிகிறீர்கள். ஆனால் அந்த உதவி பல நேரங்களில் உங்களுக்கு பொருளாதார பின்னடைவை தந்துவிட்டது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வழங்கப் போகிறார். உன்னை நேசி, உன் பொருளாதாரத்தை நேசி. இது சுயநலம் அல்ல, இது உங்கள் வாழ்வின் நிலைப்புத்தன்மைக்கான கட்டாயம். இந்த நாளில் உங்கள் தனஸ்தானத்தில் நிகழப்போகும் அந்த சிறிய கிரக மாற்றம் உங்களின் கரணத்தை தேவையில்லாத செலவுகளில் இருந்து விலக்கி லாபம் தரும் பாதையை நோக்கி திருப்பும். இது ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு தான் பல ஆண்டுகளா நீங்கள் தேடி அந்த பொருளாதார தீர்வின் முதலடியாகும். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு மாற்றம், சூரிய உதயத்தின் போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் நிதி இலக்கின் மீது வையுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கடன் பிரச்சனைகளையோ வராத பணத்தையோ நினைக்காதீர்கள். மாறாக, உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மட்டும் கனவு காணுங்கள். அந்த சிந்தனை தான் உங்கள் ராசிக்குரிய தனஸ்தானத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக செயல்படும். பலர் கேட்பார்கள், ஏன் ஒரு நாளில் எல்லாம் மாறிவிடுமான்னு. ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்றுவது மாயை. ஆனால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்றும் முடிவை எடுப்பதுதான் ஞானம். அந்த துணிச்சலான முடிவை எடுக்க போகும் நாள் நீங்கள் எடுக்கும் சிறிய முதலீடு, நீங்கள் பேச போகும் ஒரு சின்ன பேச்சு, நீங்கள் கையெழுத்திடும் ஒரு சிறிய ஆவணம், இவை அனைத்தும் பல மடங்கு பலனை தரப்போகும் அந்த சுப முகூர்த்தத்தை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த விடியலில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் இதை கேளுங்கள். நான் என் உழைப்பை மதிக்கிறேன். நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் என் வாழ்வின் மேன்மைக்காக பயன்படுத்தப்படும். என் தனஸ்தானம் இனி பணத்தின் இருப்பிடமாக மாறும். இந்த உறுதிமொழி உங்கள் ஆழ்மனதில் பதிய வேண்டும். நீங்கள் எப்போது உங்கள் பணத்தை மதிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் பணம் உங்களை தேடி வரும். இது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல, இது உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போது நிகழப்போகும் ஒரு மாபெரும் மாற்றம். உங்கள் ராசியில் நடந்த 12வது வீட்டில் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு எனும் ஒளியை கொண்டு வருகிறது. இந்த நாளில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், உங்களுக்கு கிடைக்கும் தகவல்கள், உங்களுக்கு தோன்றும் அந்த உள்ளுணர்வு, இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல. இவையெல்லாம் உங்கள் பொருளாதார முயற்சிக்கான பிரபஞ்ச குறிப்புகள். அந்த குறிப்புகளை கவனியுங்கள். அந்த விடியலை போற்றுங்கள். உங்கள் வாழ்வின் ஒரு புதிய பக்கத்தை எழுத போகும் அந்த ஆரம்ப கட்டம் இன்று உங்கள் கையில் இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பகுதி 2, பாக்கி பணம் வசூல், காலச்சக்கரம் தரும் வாய்ப்பு மற்றும் பணத்தை ஈர்க்கும் நுணுக்கங்கள். மீனராசி அன்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக அல்லது மாதங்களாக நீங்கள் யாருக்கோ கொடுத்த பணம், உழைப்பிற்கு கிடைக்கிற ஊதியம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் சிக்கிக்கொண்ட அந்த பாக்கி தொகை, இவை அனைத்தும் உங்கள் மனதை எந்நேரமும் அழித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நமக்கு வர வேண்டியது ஏன் வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் உங்களை உறங்க விடாமல் செய்யும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்த புலத்தை உருவாக்குகின்றன. இது எப்படி நிகழும் என்பதையும், நீங்கள் எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதையும் இன்று நாம் ஆழமாக பார்ப்போம். ஏன் பணம் வராமல் சிக்கிக்கொண்டது? உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு நுணுக்கமான நிலையில் இருக்கிறார். பல நேரங்களில் நாம் கொடுத்த பணத்தை வசூலிக்கும் போது நம்மளுடைய மென்மையான அணுகுமுறை தடையாக இருக்கும். மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுவீர்கள். அந்த பரிதாபமே உங்களின் பாக்கி பணம் திரும்பி வராமல் இருப்பதற்கு காரணம். உங்கள் ராசியை சுற்றி நிலவும் கிரக மாற்றங்கள் உங்கள் அணுகுமுறையில் ஒரு தெளிவான உறுதியை கொண்டு வரப்போகிறது. பாக்கி பணம் உங்களை நோக்கி வரும் வழிமுறைகள்: 1, நேர்மறை மனநிலை மாற்றங்கள். காலையில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்களின் முகத்தை மனதில் நினையுங்கள். கோபத்தையோ வெறுப்பையோ வெளிப்படுத்த வேண்டாம். மாறாக அவர்கள் அந்த பணத்தை மகிழ்ச்சியோடு திருப்பி தரும் ஒரு காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். இது ஒரு உளவியல் ரீதியான கட்டமைப்பு. மீனராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2, தொழில் சார்ந்த உத்திகள். நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்களின் கிளைண்ட்ஸ் அல்லது வாடிக்கையாளர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கட்டணங்கள் குறித்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முறையான ஆனால் கனிவான நினைவூட்டலை அனுப்புங்கள். இந்த நாட்களில் கிரகங்கள் உங்கள் வாக்குக்கு ஒரு கனி வலிமையை தரும். நீங்கள் பேசும் அந்த சிறிய வார்த்தை அவர்களின் மனதை மாற்றி உங்கள் பணத்தை சரியாக திருப்பி தர வழிவகுக்கும். இது ஒரு மர்மமான விசித்திரமான செயல்பாடு. சந்திரன் உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில்
வீட்டோடு கடன் மற்றும் பாகிஸ்தானம் ஒரு நுணுக்கமான இணைப்பை ஏற்படுத்த போகிறார். இந்த நாளில் உங்கள் நிதி சார்ந்த ஆவணங்களை ஒரு முறை சரிபார்க்கவும். பல நேரங்களில் நாம் ஏதோ ஒரு சின்ன ஆவணத்தை மறந்திருப்போம் அல்லது ஒரு சின்ன தகவலை தவற விட்டிருப்போம். இந்த நாளில் உங்கள் கைக்கு தற்செயலாக ஒரு பழைய குறிப்பு அல்லது ஒரு ஆவணம் கிடைக்கலாம். அதுதான் உங்கள் பாக்கிய பணத்தை பெற்றுத்தரும். அந்த திறவுகோல் பிரபஞ்சம் சில நேரங்களில் தற்செயலான நிகழ்வுகள் மூலமே நமக்கான பதிலை அளிக்கும். அந்த தற்செயலான நிகழ்வை மட்டும் இந்த நாளில் உன்னிப்பாக கவனியுங்கள். கடன் கொடுத்தவர்கள் ஏன் திரும்ப தரவில்லை? சிலர் வேண்டுமென்றே பணம் கொடுக்காமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அன்று ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துங்கள். அன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு வலிமை சேர்க்கும் நிலையில் இருப்பதால் உங்கள் குரலில் ஒரு அதிகாரம் வெளிப்படும். அந்த அதிகாரம் அவர்களுக்கு உங்களை மீறி பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும். நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியவர்களிடம் பேசும்போது எனக்கு இப்போது பணம் தேவை என்று கேட்காதீர்கள். மாறாக நமது கொடுக்கல் வாங்கலை சரியாக முடித்து ஒரு புதிய நல்லுறவை ஏற்படுத்தலாம் என்று பேசுங்கள். இந்த வார்த்தை பிரயோகம் மீனராசிக்குரிய அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும். ஏதோ ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி பணத்தை உடனே திருப்பி கொடுக்க வைக்கும். இந்த 2 நாட்களில் நீங்கள் கணக்கனான ஒரு இடத்திலிருந்து திடீர் என்று வருமானம் வரலாம். அது ஒரு பழைய முதலீடு, ஒரு பழைய வருமான வரி திரும்ப பெறுதல் அல்லது நீண்ட நாள் முடங்கி கிடந்த ஒரு சொத்து சார்ந்த லாபமாக இருக்கலாம். மாலை உங்களின் வங்கி இருப்பு பற்றிய செய்தியோ அல்லது ஒரு பணவரவு குறித்த தகவலோ உங்களை தேடி வரும். நண்பர்களே, பணம் என்பது வெறும் காகிதங்கள் மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்வின் நிம்மதிக்கான ஒரு கருவி. உங்கள் உழைப்பிற்குரிய பலனை பெறுவது உங்கள் பிறப்புரிமை. அந்த உரிமையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் வழங்கப் போகிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்பை தட்டியிடாமல் பிடித்துக் கொள்வது மட்டுமே. பகுதி 3, தொழில் கூட்டாளிகளின் திடீர் மாற்றம். உங்களை சுற்றி நிகழப் போகும் பொருளாதார கூட்டணி. மீனராசி சொந்தங்களே, தொழில் என்பது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, அது நீங்கள் இணைந்திருக்கும் மனிதர்களின் வலைப்பின்னல். இதுவரை என்னுடன் இருப்பவர்களே எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வருந்தி இருக்கலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் லாபம் மட்டும் ஏன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்ற ஏக்கம் உங்களை வாட்டி இருக்கலாம். அதனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஒரு மாபெரும் கிரக கூட்டணி உருவாகிறது. இது சாதாரணமானதல்ல. இது உங்கள் தொழிலின் திசையை மாற்றப்போகும் ஒரு விதியின் அசைவு. உங்களை சுற்றி உள்ளவர்களின் மனமாற்றம். உங்களோடு பணிபுரிபவர்கள் அல்லது உங்கள் தொழில் கூட்டாளிகள் இதுவரை இருந்த தங்களின் அந்த மூடத்தனமான அல்லது அலட்சியமான போக்கிலிருந்து முற்றிலும் மாறுவார்கள். எதனால் இந்த மாற்றம்? அவர்கள் திடீரென புத்திசாலிகள் ஆகிவிட்டார்களா? இல்ல, உங்கள் ராசிக்குரிய கிரகங்கள் இப்போது உங்கள் மேலாண்மை திறனை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. நீங்கள் எடுக்கும் முடிவுகள், நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் ஒரு விதமான நிதானமும் அதிகாரமும் கலந்திருக்கும். அதை கண்டு உங்களை இதுவரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் கூட இப்போது உங்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க தொடங்குவார்கள். புதிய மனிதர்களின் வரவு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தொழில் அல்லது வேலை சூழல்ல புதிய மனிதர்கள் நுழைவார்கள். அவர்கள் வெறும் சக ஊழியர்கள் அல்ல, அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார முயற்சிக்கு தேவையான என்ஜின்கள். உங்களை தேடி வரும் அந்த தொலைபேசி அழைப்பு அல்லது நீங்கள் எதிர்பாராமல் சந்திக்கும் அந்த நபர் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய முதலீட்டை கொண்டு வரலாம் அல்லது புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரலாம். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த சரியான நபர் உங்களுக்கு சரியான நேரத்தில் அறிமுகமாவார். இது வெறும் தற்செயல் அல்ல, இது உங்கள் ராசிக்கு குரு பகவான் அளிக்கும் ஒரு தேவதூதர் வருகை. கூட்டாளிகளுடன் பேசும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ரகசியம். பல மீனராசிக்காரர்கள் கூட்டாளிகளிடம் பேசும்போது தன் பலவீனத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். இதுதான் நீங்கள் செய்யும் தவறு. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கை மிக்கதாக இருக்கட்டும். உங்கள் திட்டங்கள் தோல்வி அடையும் என்று நினைத்தவர்கள் கூட உங்கள் பேச்சில் இருக்கும் அந்த உறுதிப்பாட்டை கண்டு உங்களோடு கைகோர்க்க முன் வருவார்கள். இந்த நாளில் உங்கள் தொழிலின் லாபத்தை பங்கு பிரிப்பதில் அல்லது புதிய பொறுப்புகளை எடுப்பதில் ஒரு தெளிவான ஒப்பந்தத்தை உருவாக்குங்கள். கிரகங்கள் இப்போது உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் வைக்கும் நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் இந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்? மீனராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்தாலும் உங்களுக்கு கொடுக்க போகும் அந்த தொழில் ரீதியான வெற்றி உங்களின் பழைய காயங்களை முழுமையாக அகற்றும். நீங்க தொழிலில் மட்டும் வெற்றி பெறவில்லை, உங்களை சுற்றி ஒரு அதிகார மையத்தை உருவாக்குகிறீர்கள். ஒரு மீனராசிக்காரர் தான் நிலைத்தால் உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக அமையும். உள்மனதின் குரல் உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்கள் உள்ளுணர்வு மிக துல்லியமானதாக செயல்படும். உங்கள் கூட்டாளி அல்லது உடன் பணிபுரிபவர்கள் ஒரு யோசனையை சொல்லும் போது உங்கள் உள்ளுணர்வு சரியாக இருக்காது என்று சொன்னால் தயங்காமல் அதை மறுத்து விடுங்கள். எந்த நாளில் உங்கள் உள்ளுணர்வு தான் உங்கள் சிறந்த ஆலோசகர். நீங்கள் சரியான முடிவை எடுக்கும் போது உங்கள் தொழில் தானாகவே லாப பாதைக்கு திரும்பும். இந்த 48 மணி நேரத்தின் லாபம் தொடங்கிய மாற்றம் ஒரு தொழில் கூட்டாளியாக மாறுகிறது. இது உங்கள் வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் தொழில் இப்போது வெறும் உழைப்பால் மட்டும் இயங்க போவதில்லை, அது கிரகங்களின் ஆசையால் ஒரு தானியங்கி இயந்திரத்தை போல இயங்க போகிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மாற்றத்தை வரவேற்று சரியான நேரத்தில் சரியான
சரியான முடிவை எடுப்பது மட்டுமே. மீனராசிக்காரர்களே, நீங்கள் இதுவரை இருந்த இடத்திலிருந்து ஒரு அதிகாரமிக்க இடத்திற்கு நகரீர்கள். அந்த மாற்றத்தின் மைல்கல். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்கள். பகுதி 4, பண ஈர்ப்பு பயிற்சி. உங்கள் வருமானத்தை பல மடங்கு பெருக்கும் ரகசிய கலை. மீனராசி சொந்தங்களை, நாம் இதுவரை கிரகங்களின் நிலைகளை பார்ப்போம். ஆனால் அந்த கிரகங்களின் ஆற்றலை உங்கள் கைக்கு வரக்கும் பலனாக மாற்ற ஒரு மந்திர கலை உங்களுக்கு தேவை. பல நேரங்களில் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் நம்மை விட்டு விலகி செல்கிறது. இதற்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக குறைபாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்கள் மனதிற்கும் பணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு மிக முக்கியமான காரணம். இந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி பணத்தை உங்களை நோக்கி ஏற்கும் ஒரு நுணுக்கமான பயிற்சியை நாம் செய்ய போகிறோம். இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல. இது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் வசப்படுத்தும் ஒரு மனோதத்துவம் மற்றும் ஆன்மீக உத்தி. உங்கள் பணப்பையை மாற்றும் ரகசிய பயிற்சி. இரவு உங்களின் பழைய பணப்பையை முழுவதுமாக சுத்தம் செய்யுங்கள். அதில் தேவையில்லாமல் பழைய ரசீதுகள், காகிதங்கள் மற்றும் கிழிந்த துண்டுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள். ஒரு பணத்தை என்பது வெறும் துணி அல்ல, தோல் அல்ல. அது உங்கள் செல்வத்தின் உறைவிடம். அசுத்தமான இடத்தில் செல்வம் தங்குவதில்லை என்பதை உணருங்கள். அந்த ரகசிய தாளின் மகிமை ஒரு சித்தமான பச்சை நிற காகிதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சை நிறம் புதனின் ஆதிக்கத்திற்குரியது. இது பணத்தை ஈர்க்கும் வல்லமை படைத்தது. அந்த தாளின் மையத்தில் நீங்கள் இந்த மாதம் அடைய வேண்டிய நிதி இலக்கை தெளிவாகவும் உறுதிமொழியாகவும் எழுதுங்கள். உதாரணமாக, என் உழைப்புக்கேற்ற வருமானம் தடையின்றி என்னை தேடி வருகிறது என்று எழுதுங்கள். இந்த வாசகத்தை எழுதிய பிறகு அதன் மேல் ஒரு துளசி இலையை வைத்து அது உங்கள் பணப்பையில் ஒரு பகுதியில் பத்திரமாக வையுங்கள். ஏன் துளசி இலை? துளசி என்பது திருமாலின் அருளை பெற்ற ஒரு புனிதமான தாவரம். குரு பகவானின் ஆசை பெற்ற மீனராசிக்கு துளசியின் ஆற்றல் தளத்தை ஏற்கும் ஒரு காந்தமாக செயல்படும். இந்த பயிற்சியை செய்யும் போது நீங்கள் அந்த பணப்பையை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆழ் மனதிற்கு ஒரு செய்தி செல்லும். செல்வம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பல ஈர்ப்பு பயிற்சி. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் ஒன்று, நேர்மறை எண்ணம். இந்த பயிற்சியை செய்யும் போது எந்த விதமான பலனை பற்றியோ பண தட்டுப்பாட்டை பற்றியோ நினைக்காதீர்கள். உங்கள் மனம் அமைதியாகவும் வெற்றியை பற்றிய எண்ணத்துடனும் இருக்க வேண்டும். 2வது, பணத்தை மதித்தல். நீங்கள் பணத்தை எடுக்கும் போது அல்லது கொடுக்கும் போது அந்த பணத்தை ஒரு மரியாதையுடனும் அன்போடும் கையாளுங்கள். பணம் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல, அது ஒரு ஆற்றல். நீங்கள் அதை நேசித்தால் அது உங்களை தேடி வரும். 3வது, நன்றி உணர்வு. தினமும் இரவு உறங்குவதற்கு முன் என்று உங்களுக்கு கிடைத்த சிறு வருமானத்திற்கு அல்லது உங்களில் அன்றாட திருவருளை பூர்த்தி செய்த அந்த பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வு தான் தனத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தியாகும். இந்த பயிற்சியின் பலன் எப்போது தெரியும்? இனி வரக்கூடிய நாட்களை நீங்க செய்யும் பொழுது உங்க உள்ளுணர்வு அகப்படியாக வேலை செய்யும். உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு வழியில பண வரவு ஏற்படுவதை நீங்க உணர்வீர்கள். அது ஒரு பழைய பாக்கி தொகையாகவோ அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு சலுகையாகவோ இருக்கலாம். நீங்கள் செய்யும் இந்த சிறு மாற்றம் பிரபஞ்சத்துல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வு தான் உங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்க போகிறது. மீனராசிக்குரிய பிரத்யேக ரகசியம். மீனராசிக்காரர்கள் எப்போதுமே தங்கள் பணத்தை மறைத்து வைப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அந்த பணத்திற்கு சுதந்திரம் கொடுங்கள். நீங்கள் பணத்தை புழக்கத்தில் விடும்போதுதான் அது பல மடங்கா பெருகி உங்களுக்கு திரும்ப வரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்க பணத்துல ஒரு சிறு பகுதியை தானமாகவோ அல்லது பிறருக்கு உதவியாகவோ கொடுங்கள். அந்த தானம் நீங்கள் கொடுப்பதை விட பல மடங்கு பணத்தை உங்க கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இது வெறும் சடங்கு அல்ல நண்பர்களே. இது உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மாபெரும் கலை. நீங்கள் உங்கள் பணத்தை சுத்தம் செய்யும் போதே உங்கள் மனதில் உள்ள அந்த வறுமை எண்ணமும் சுத்தமாக நீங்கிவிடும். இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். மாலை உங்களின் விதிநிலையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறப்பதை கண்கூட காண்பீர்கள். பகுதி 5, தடைகளை உடைக்கும் குருவின் பார்வை. பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் ரகசியம். மீனராசி சொந்தங்களே, உங்கள் ஜாதக கட்டத்துல 12ஆம் வீட்டின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ராஜகுருவுமான குரு பகவான் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்ட தயாராகிவிட்டார். கடந்த காலங்களில் உங்கள் பொருளாதார நிலையை நீங்கள் கவனித்திருந்தால் ஒன்று புரியும். நீங்கள் ஒரு அடி முன்னேறினால் ஏதோ ஒரு தடையால் 2 அடி பின்னோக்கி சென்றிருப்பீர்கள். இது உங்கள் தவறு அல்ல, இது உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை. சில மறைமுகமான இடங்களில் சிக்கியிருந்ததனால் ஏற்பட்ட விளைவு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் உடைக்கப்பட போகின்றன. குரு பகவானின் பார்வை எப்படி செயல்படுகிறது? குரு என்றால் பெரியவர் அல்லது வழிகாட்டி என்று பொருள். அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசியின் நமஸ்தானத்தை முழுமையாக தன் பார்வையால் ஆட்கொள்கிறார். இது சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு இருண்ட அறையில் திடீரென்று மிகப்பெரிய சுடர் ஒன்றை ஏற்றினால் எப்படி அந்த அறையே பிரகாசமாகுமோ அதுபோல உங்கள் பொருளாதார இருள் விலகப் போகிறது. உங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால் இருந்த அந்த தடைகள் என்ன தெரியுமா? 1, தேவையற்ற பொறுப்புகள், மற்றவர்களின் கடனை நீங்கள் அடைக்க வேண்டிய சூழல். 2வது, தவறான நிதி முடிவுகள், அவசரப்பட்டு எடுத்த சில முதலீடுகள். 3, பயம், பணம் வராவிட்டால் என்ன செய்வது என்ற அந்த பயமே உங்களை செயலிழக்க செய்தது. குருவின் பார்வை உங்கள் பணஸ்தானத்தில் மீது படும்போது இந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்க தொடங்கும். உங்கள் அறிவு
அறிவுத்திறன் கூடும். எது லாபம் எது நஷ்டம் என்பதை துல்லியமாக பிரிக்கும் சக்தியை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடும் முறை. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பொருளாதார நெருக்கடியை தட்டி பேசுவதை நிறுத்துங்கள். நாம் எதை சொல்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு கடன் இருக்கிறது என்று சொல்வதை விட என் கடனை அடைக்கும் ஆற்றலை குரு பகவான் எனக்கு வழங்குகிறார் என்று சொல்லத் தொடங்குங்கள். இது ஒரு நுணுக்கமான மாற்றம், ஆனால் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றும். குருவின் அருளாற்றலை ஈர்க்க இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல உள்ள வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்யுங்க. வடகிழக்கு என்பது ஈசானிய மூலை. அங்கதான் குருவின் ஆற்றல் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை சுத்தமா வைத்து ஒரு சிறிய மஞ்சள் துணியில சில்லறை தானியங்களை வைத்து தானமாகவோ அல்லது ஒரு ஆன்மீக செயல்பாட்டிற்கு பயன்படுத்துவதோ உங்கள் பொருளாதார தடைகளை வேகமாக குறைக்கும். நிதி மேலாண்மை ஒரு குருவின் பாடம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இதுவரை செய்ய தயங்கிய அந்த சிக்கலான நிதி மேலாண்மை முடிவை கெடுங்கள். உதாரணமாக உங்கள் வங்கி கணக்கு அல்லது முதலீடுகள் சார்ந்த ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்கள். குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது நிதி மேலாண்மை என்னும் அந்த அறிவு தருகிறார். நீங்கள் ஒரு திட்டமிட்ட நிதி செயல்பாட்டுக்குள் நுழையும் போது அந்த தடைகள் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. தடைகள் ஏன் வருகின்றன? மீனராசி அன்பர்களே, நீங்கள் உங்களை விட திறமை குறைந்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் வளர்ச்சி ஒரு மாபெரும் ஆற்றத்தின் வளர்ச்சி போன்றது. அது வளர நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் அது வளர்ந்து விட்டால் அதை போல வலிமையானது வேறொன்றும் இருக்காதுங்க. அந்த தடைகள் உங்களை செதுக்கும் கற்கள். இந்த தடைகள் உங்களை விட்டு விலகும் போது நீங்கள் ஒரு சுதந்திரமான பொருளாதார பறவையாக மாறுவீர்கள். குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2 இடத்தை பார்ப்பது உங்கள் பேச்சிற்கு ஒரு அதிகாரத்தையும் உங்கள் செயலுக்கு ஒரு மதிப்பையும் தருகிறது. இந்த நாட்கள்ல நீங்கள் யாரிடமும் பணம் கேட்டாலும் அல்லது யாராவது அணுகினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நேர்மறையான அதிர்வை உருவாக்கி உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள். பகுதி 6, முதலீடுகளும் லாபங்களும். நீங்கள் எடுக்க வேண்டிய துணிச்சலான நிதி முடிவுகள். மீனராசி சொந்தங்களே, நாம் இதுவரை தடைகளை நீக்கிவிட்டோம். பாக்கி பணத்தை வசூலித்து விட்டோம். இப்போது நம் கையில் இருக்கும் அந்த சிறிய தொகை அல்லது வருமானத்தை எப்படி ஒரு பேராசையாக மாற்றுவது என்பது பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்கள் மிகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்கள். பணம் போனால் என்ன செய்வது என்ற பயத்தாலேயே பெரிய முதலீடுகள் செய்ய தயங்குவீர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு சாதகமான ஒரு துணிச்சலான பொருளாதார பாதையை திறந்து விடுகின்றன. முதலீடு செய்வதற்கான சரியான தருணம். காலை சூரியன் உங்கள் ராசிக்குரிய கிரகஸ்தானத்தில் ஒரு நிலையான கோணத்தில் அமர்கிறார். இது முதலீடுகளுக்கு மிகவும் உகந்த காலம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கவோ புதிய தொழிலை தொடங்கவோ அல்லது பங்குகளில் முதலீடு செய்யவோ திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்த இதுவே பொற்காலம். உங்க உள்ளுணர்வு இப்போது மிகவும் தெளிவாக இருக்கும். எது உங்களுக்கு நீண்டகால லாபத்தை தரும் என்பதை உங்கள் மனம் இந்த நாட்களில் சட்டென்று சொல்லும். அந்த தெளிவை அலட்சியப்படுத்தாதீர்கள். எங்க முதலீடு செய்வது? மீனராசிக்குரிய அம்சங்கள் தண்ணீர் சார்ந்தவை, கலை சார்ந்தவை மற்றும் சேவை சார்ந்தவை. இத்துறை சார்ந்த அல்லது தொடர்புடைய முதலீடுகள் உங்களுக்கு கைமேல் பலன் தரும். உதாரணமாக, நீங்க ஒரு வணிகத்தை தொடங்க விரும்பினால் அது வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் ஒரு தொழிலாக இருந்தால் இந்த நாட்கள்ல நீங்க இடும் அஸ்திவாரம் எதிர்காலத்துல மிகப்பெரிய லாபத்தை தரும். நீங்கள் பங்குச்சந்தை அல்லது நிதி சார்ந்த முதலீடுகளில் இருப்பவர் என்றால் இந்த 2 நாட்கள்ல நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தேடித்தரும். ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை, எந்த ஒரு முதலீடும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. உங்க உள்ளுணர்வு சொல்லும் அந்த நிதானத்தையும் உங்கள் ராசிக்குரிய அந்த தீர்க்கமான பார்வையும் பயன்படுத்தி முதலீடு செய்யுங்கள். துணிச்சலான முடிவுகள். நீங்கள் ஏன் பயப்படக்கூடாது? பல மீன ராசிக்காரர்கள் தங்களுக்கு இருக்கும் அந்த சின்ன தயக்கத்தாலேயே பல வாய்ப்புகளை இழந்திருப்பார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்குரிய குரு பார்வை உங்கள் தைரியத்தை அதிகரிக்கிறது. ஒரு தொழில முன்னேற வேண்டும் என்றால் சிறிய ரிஸ்க் எடுத்தே ஆக வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன் என்ற தெளிவு இருந்தால் ரிஸ்க் என்பது ரிஸ்க் அல்ல, அது உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டு. இந்த நாளில் உங்கள் தொழிலை மேம்படுத்த தேவையான புதிய கருவிகள், புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய மனிதர்களிடம் முதலீடு செய்ய துணியுங்கள். லாபத்தை அறுவடை செய்யும் காலம். நீங்கள் முதலீடு செய்யும் பணம் உடனடியாக பலன் தராவிட்டாலும் பல மடங்கு வளர்ச்சி அடைய தொடங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விதைக்கும் அந்த விதை உங்கள் பொருளாதார தோட்டத்தை வளமானதாக மாற்றப் போகிறது. லாபம் என்பது வெறும் பணமாக மட்டும் வராது. அது உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் உங்கள் தொழிலின் பெயர் என பல விதங்களில் வரும். எல்லாவற்றையும் கவனமாக தெரிவு செய்யுங்கள். முதலீட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 3 விதிகள். திட்டமிடல். நீங்கள் முதலீடு செய்யும் பணத்தை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தெளிவு இருக்கணும். அந்த பணம் உங்கள் தொழிலின் அடியிலேயே வலுப்படுத்துகிறதான்னு பார்க்கணும். 2வது பூர்ண கிரணித்தல். சந்தையில என்ன மாற்றம் நடக்கிறது, வாடிக்கையாளர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை துல்லியமாக கவனிக்கணும். தெளிவை தரும். 3வது பொறுமை. முதலீடு செய்த உடனே லாபம் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மீனராசிக்குரிய பலமே அந்த ஆழமான பொறுமை தான். அந்த பொறுமையோடு காத்திருந்தா உங்கள் லாபம் ஒரு பெரிய கடலாக உங்களுக்கு வந்து சேரும். பிரபஞ்சத்தின் ரகசிய தகவல். மாலை நீங்கள் உங்கள் முதலீடு சார்ந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் போது உங்கள் கண்முன் ஒரு பழைய நண்பரோ அல்லது ஒரு பழமைய
தொழில் வாய்ப்பு வரலாம். அது ஒரு தற்செயல் அல்ல. அது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் ஒரு முதலீட்டு வாய்ப்பு. அதை உன்னிப்பாக கவனித்து அது லாபகரமானது என தெரிஞ்சா தயங்காம முதலீடு செய்யுங்க. நண்பர்களே, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்க வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு கற்பிக்கப் போகின்றன. நீங்கள் வெறும் உழைப்பால் மட்டும் செல்வந்தராக முடியாது. உங்களின் முதலீட்டு திறமையால் தான் செல்வந்தராக முடியும். அந்த திறமையை உங்களுக்குள் இருக்கும் அந்த மீனராசி தூண்டுதல் மூலம் வழிகொணருங்கள். 7 கடன் சுமை தீரும் தருணம். உங்கள் வருமானத்துல புதிய ஆதாரங்கள் எங்கே இருக்கின்றன? மீனராசி சொந்தங்களே, ஒரு மனிதனின் நிம்மதியை குலைக்கும் மிக மோசமான காரணி கடன். வாங்கிய கடனை எப்பொழுது திருப்பி தருவோம், வட்டிக்கு வட்டி ஏறுகிறது என்ற கவலை உங்கள் உறக்கத்தை துரத்தி கொண்டிருப்பதை நான் அறிவேன். உங்கள் ஜாதகத்துல 6ஆம் வீடு எனப்படும் கடன் ஸ்தானத்துல கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது தான் இத்தகைய சிக்கல்கள் ஏற்படும். 9 ஆகிய கோயில் உங்கள் ராசிக்குரிய கிரக அமைப்புகள் கடன் சுமை சற்றே பிடிப்பதால ஒரு பொருளாதார விடியலை உருவாக்க போகின்றன. கடன் ஏன் அடைக்கப்படாமல் இருக்கிறது? பலர் கேட்கலாம், நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் கடன் குறையவில்லை என்று. கடன் என்பது வெறும் பணம் சார்ந்த சிக்கல் மட்டுமல்ல, அது உங்கள் கர்ம வினைகளின் ஒரு பகுதி. மீனராசிக்காரர்களுக்கு கடன் என்பது மற்றவர்களுக்காக நீங்க செய்த தியாகத்தின் பலனாகவே வந்து சேர்கிறது. அதாவது நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்கள் பணத்தை வாங்கி கொடுத்து இன்று அந்த சுமையை நீங்களே சுமந்து கொண்டிருப்பீர்கள். இது உங்கள் ராசிக்குரிய அந்த மிக மென்மையான மனப்பாங்கின் விளைவு. ஆனால் இந்த அணுகுமுறையை நீங்கள் மாற்றியாக வேண்டும். வருமானத்தின் புதிய ஆதாரங்களை கண்டறியும் ரகசியம்: கடன் அடைக்கப்பட வேண்டுமானால் வெறும் சிக்கனம் மட்டும் போதாது, வருமானத்தை பல மடங்கு உயர வேண்டும். உங்கள் ராசியின் 11ஆம் வீடான லாபஸ்தானம் மற்றும் 2ஆம் வீடான தனஸ்தானம் ஆகியவை மிகவும் வலிமையோடு காணப்படுகின்றன. 1. புதிய திறமை. நீங்கள் இதுவரை உங்கள் தொழிலிலோ அல்லது வேலையிலோ செய்யாத ஒரு புதிய விஷயத்தை செய்ய தொடங்குங்க. அது ஒரு சிறிய ஆலோசனையாகவோ அல்லது ஒரு சிறிய விற்பனை முயற்சியாகவோ இருக்கலாம். இந்த 2 நாட்களில் உங்கள் மூளை மிக துரிதமாக செயல்படும். 2. தாமதமான வாய்ப்புகள். நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ஒரு தொழில் வாய்ப்பு அல்லது நீங்கள் மறந்து போன ஒரு பழைய தொடர்பு உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டித்தரும். உங்களின் பழைய மயில்களை அல்லது பழைய தொடர்புகளை சரிபார்க்க தயங்காதீர்கள். அங்க வாங்குங்கள். படம் தீர்ப்பதற்கான ரகசிய திறவுகள் ஒளிந்திருக்கிறது. கடன் தீர்க்கும் மனோதத்துவ பயிற்சி. இரவு நீங்கள் உங்கள் கடன்களை பட்டியலிடுங்கள். அந்த பட்டியலில் வட்டி அதிகம் உள்ள கடனை முதலிடத்தில் வையுங்கள். அதன் பிறகு அந்த கடனை அடைக்க தேவையான பணப்புழக்கம் பிரபஞ்சத்தின் அருளால் என்ன தேடி வருகிறது என்று ஒரு முறை எழுதுங்கள். இதை செய்யும் போது கவலையோடும் பயத்தோடும் செய்யாதீர்கள். மாறாக கடனை அடைத்து முடித்த பின் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த நிம்மதியை உணருங்கள். உணர்வுகள் தான் பிரபஞ்சத்தின் மொழி. நீங்கள் அடையும் அந்த நிம்மதி தான் அந்த பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். கடன் கொடுத்தவர்களிடம் பேச வேண்டிய கலை. இந்த 2 நாட்களில் கடன் கொடுத்தவர்களிடம் கனிவாக பேசுங்கள். நான் அடைக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள், இனி குறிப்பிட்ட நாட்கள்ல நான் உங்களை சந்திக்கிறேன்னு ஒரு தெளிவான வாக்குறுதியை கொடுங்க. கிரகங்கள் உங்கள் ராசிக்கு வலிமை சேர்ப்பதால் நீங்கள் சொல்லும் அந்த தேதிக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். உங்கள் வாக்குக்கு மரியாதை கிடைக்கும் காலம் இது. எதிர்பாராத பணவரவின் அறிகுறிகள். உங்களுக்கு தெரியாமலே சில பணவரவுகள் இருக்கலாம். அது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகையாகவோ அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு சலுகையாகவோ இருக்கலாம். அந்த தொகையை வேறு எதற்கும் செலவு செய்யாம உடனடியாக கடனை அடைப்பதற்காக பயன்படுத்துங்க. கடன் சுமை குறைய குறைய உங்கள் ராசியின் ஆற்றல் பன்மடங்கு உயரும். மீன ராசிக்கு ஒரு எச்சரிக்கை: கடனை அடைப்பதற்காக மீண்டும் ஒரு புதிய கடனை, உதாரணமாக அதிக வட்டிக்கு வாங்காதீர்கள். உங்கள் பொருளாதார வாழ்க்கை இப்போது மாறத் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களின் முடிவில் நீங்கள் ஒரு பழைய மீன ராசிக்காரராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பொருளாதார முடிவு பெற்ற ஒரு புதிய மனிதராக உருவெடுப்பீர்கள். பிரபஞ்சத்தின் இந்த அருள் உங்கள் வாழ்வில் எப்போதும் தொடரட்டும். மீனராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவரின் முயற்சியும் அங்கீகரிக்க தொடங்கிவிட்டது. நான் மேலே சொன்ன அந்த 8 பகுதிகளையும் நீங்க பின்பற்றி நம்பிக்கையோடு உங்கள் பணிகளை தொடங்கினால் நிச்சயமாக உங்கள் பொருளாதார வாழ்வில் அந்த பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பல நூற்றாண்டுகளாக ஜோதிட சாஸ்திரம் கூறும் ஒரு மாபெரும் உண்மை. நீங்கள் செய்யும் அந்த சிறு பண பயிற்சி, நீங்கள் எடுக்கும் அந்த துணிச்சலான தொழில் முடிவுகள் மற்றும் கடனை அடைக்க நீங்கள் கேட்ட போகும் அந்த உறுதிப்பாடு, இவை அனைத்தும் இணைந்து உங்கள் பொருளாதார தடை நொடிப்பொழுதில் உடைக்கும். நீங்கள் ஒரு புது நம்பிக்கையோடு நிம்மதியான மனநிறைவோடு உறங்க செல்வீர்கள் என்பது உறுதி. உங்கள் வாழ்வின் புது அத்தியாயம் இந்த 48 மணி நேரத்திலேயே தொடங்க போகிறது. தயக்கத்தை தூக்கி எறியுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். காலம் உங்கள் பக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆழமான உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் ரகசியங்களையும் உங்கள் ஜாதக கட்டத்தின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் மர்மங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? மீனராசி மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கிரக மாற்றத்தையும் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக கணிக்க இன்றே எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். உங்களது வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் ஒரு வழிகாட்டியாக உங்களோடு பயணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் செய்யுங்க. மற்ற மீனராசி அன்பர்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒரு பொருளாதார விடியலை பிறக்க செய்யுங்க. வாழ்க்கை மாறப்போகிறது, அதை நீங்களே நேரில் காணப்போகிறீர்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.